இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் எப்பவும் போல் ஏர்லி மார்னிங் வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பூஜையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட தான். அதனால் வெளியே விளக்கேற்றி உள்ளெல்லாம் விளக்கேற்றி பூ அலங்காரம்லாம் பண்ணிட்டாரு. இது வந்து 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. வியாழக்கிழமைக்கு மாலையெல்லாம் கட்டியிருந்தேன். அதோடு சேர்ந்து விளக்குக்கும் வேலுக்கும் வந்து தனியாக சம்மங்கி மாலை வந்து கட்டியிருந்தேன். விளக்குக்கெல்லாம் பூ வச்சுட்டு வேலுக்கும் நம்மளோட மூகாம்பிகை தாயாருக்கும் வந்துட்டு அந்த சம்மங்கி மாலை வந்து போட்டிருந்தாரு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வந்து நிலவாசப்படிக்கு 3 ஸ்டெப்புக்கு தான் பூ வைப்பேன். எங்கள் வீட்டுக்கார் லைனாக வந்து அடிக்கிட்டார். இன்னைக்கு பேரோட கேள்வி, நீங்கள் வந்து எல்லா நாளும் சாமி கும்பிடுங்களா, எப்போ தான் நீங்கள் சாமி கும்பிடாத நாளுன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? 7 டேஸ் வந்துட்டு சாமி கும்பிட மாட்டேன். வீடியோஸை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதில் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வரும். அந்த டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே எப்பவும் போல நிலவாசப்படி வந்து கோலம் போட்டு தான் வச்சுக்குவேன். வெளியெல்லாம் பூவெல்லாம் வச்சிருவேன். நான் வந்து புஜ்ரூமுக்குள்ளே போக மாட்டேன், விளக்கேற்ற மாட்டேன் வெளியே, அவ்வளோதான். மற்றபடி என் ஃபேஸ் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால தனியாக சந்தனம் குங்குமம் வச்சிருப்பேன். அதனால கொஞ்சம் பிரிஸ்காக தான் வந்து இருப்பேன். ரெஸ்ட் எடுப்பேன். என்னோட என் ரொட்டீன் நான் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால ஃபாலோ பண்ணுவேன். 7th டே வீடெல்லாம் மொழி விட்டு துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு 8th டே சாமி கும்பிட ஆரம்பிப்பேன். எப்பவும் போல உங்கள் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கேட்டவங்களுக்கான பதில் தான். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.